ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெயில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இந்த பர்டிகுலர் அகடமிக் இயரில் ஸ்டார்ட் பண்ண 2020-21 இருக்கக்கூடிய அகடமிக் இயர் ஃபர்ஸ்ட் இயர் புதுசாக ஸ்டார்ட் பண்ண அந்த இயரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு புது பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் அப்படிங்கிற பேப்பர். ஸோ அந்த பேப்பர் வந்து ஒவ்வொரு டிகிரி கோர்ஸஸ்க்கும் ஒவ்வொரு பேப்பர் மாறும். பட் ஆனால் பேட்டர்ன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அந்த கொஷின் பேட்டர்ன், அதோட மாடல் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் கொஷின் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் ஃபார் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், விச் மீன்ஸ் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பேப்பர். ஸோ ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எல்லா டிகிரி கோர்சஸ் யூஜி கோர்சஸ்க்கும் இருக்கும். பட் ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்னா பிபிஏ பிகாம் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் பேப்பர் டைட்டில் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி பேட்டர்ன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் சயின்சஸ், லைஃப் சயின்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அந்த கொஷின் பேட்டர்ன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் சயின்சஸ்னால் ஃபிசிக்கல் சயின்சஸ் ரிலேட்டடான கண்டென்ட் இருக்கும் அந்த கொஷின் பேப்பரில். பட் ஆனால் பேட்டர்ன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு மற்ற ஃபிசிக்கல் சயின்ஸஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸஸாக இருக்கட்டும், அதாவது லைஃப் சயின்ஸஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா, ஸோ அதில் எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பேப்பர் வந்து காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கண்டென்ட் வந்து அது எப்படி இருக்குன்னா, காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து உள்ள டாபிக்ஸாக இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் அந்த வேர்ட்ஸ் அது எல்லாமே அது ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அப்படின்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்குது. இந்த அவுட்லைன் தான் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த அவுட்லைனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு டீட்டெயில்டாக கொஷின்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 யூனிட்லேருந்து இருக்குது. ஸோ 3 ரோமன் லெட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒகாபுலரி, செகண்ட் ரோமன் லெட்டர் ரீடிங், தேர்ட் ரோமன் லெட்டர் வந்து ரைட்டிங். ஓகேங்களா, இந்த 3 ஆஸ்பெக்ட் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்க்கு. ஸோ எல்லா பேப்பர் டைட்டிலுக்கும் சரி. ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய பேப்பர் இருக்குது இல்லையா, ப்ரொஃபஷனல் இங்கிலீஷில் ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு டைட்டிலில் பேப்பர் வரும். ஸோ எல்லா டைட்டிலுக்குமே சேமான இதே ஸ்ப்ளிட் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒகாபுலரியில் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கேப் கொடுத்து அதுலேருந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்கள் டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். டொமைன் ஸ்பெசிஃபிக்னா நான் சொன்ன மாதிரி இப்போ காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டாக, ஸோ அவங்க ரிலேட்டடாக அந்த டொமைன் அவங்க ஃபீல்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரியே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸும் ஒகாபுலரியில் இருக்கும். ஸோ அதுதான் டொமைன் ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கொஷின் நம்பர் ஏபின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரீடிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய லாங் பேசேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு லாங் பேசேஜ் எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்கோம், சிம்பிளாக தான் இருக்கும். அதுவும் டொமைன் பற்றின ஒரு விஷயம் தான். ஸோ காமர்ஸ்னால் காமர்ஸ் பற்றி இருக்கும், ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் ஃபிசிக்கல் சயின்ஸை பற்றி இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்னால் ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸஸ் பற்றி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கை பேஸ் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து சி. ஸோ உங்களுக்கு ஒகாபுலரியில் வந்து ஏபி அப்படிங்கிற கொஷின் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரீடிங்கில் சிடி அப்படின்னு இருக்குது. ஸோ டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி ஒரு எஸ்ஸே எழுதுகிற மாதிரி இருக்கும். எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிராஃப் ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், ஒரு லைன் கிராஃபாக இருக்கலாம், ஒரு பார் கிராஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு பை சார்ட்டாக இருக்கலாம். ஸோ அதில் இருந்து ஒரு சார்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த சார்ட்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நேம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இயர் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அந்த ரெப்ரசன்டேஷன் வச்சு நீங்கள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ண மாதிரி இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இயரில் இது எப்படி இருக்குப்பா, இன்னொரு இயரில் இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, எது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை டிக்ரீஸ் ஆகி எந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி ஒரு எஸ்ஸே எழுதணும். ஸோ அதான் உங்களுக்கு டி கொஷினுக்கான ஆன்சராக நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதே மாதிரி ரைட்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு லாங் பேசேஜ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் நோட் மேக் பண்ணணும். அப்படி இல்லைனா சம்மரைஸ் பண்ணி எழுதணும். ஸோ லாங் நோட் மேக்கிங்கும் பண்ணணும், சம்மரைஸும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நோட் மேக்கிங்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெரிய பேசேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்லேயே நோட் மேக்கிங் அப்படிங்கிற அந்த புக்கெலாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ புக் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கேட்டிங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டாஃப்ஸ் கேட்டு அந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா நோட் மேக்கிங் அப்படின்னு டாபிக் இருக்கும். அதில் எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கினா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நோட் மேக்கிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறோம். நோட் மேக்கிங்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த பர்டிகுலர் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேசேஜ் இருக்கும் இல்லையா, ஒரு லாங் பேசேஜ். அந்த பேசேஜ்லேருந்து முக்கியமான ஒரு டாபிக் ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி பேசுனா அந்த டாப்பிக்கு அதில் உள்ள மெயின் ஐடியா. ஸோ அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போவீங்க. அது நோட் மேக்கிங்.
ஸோ சம்மரைசிங் அப்படின்னா மொத்தமாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களோட சிம்பிளான ஒரு லாங்குவேஜில் அதை சம்மரைஸ் பண்ணி நீங்களே சென்டென்ஸாக எழுதுவீங்க. ஸோ அது சம்மரைசிங். நோட் மேக்கிங் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுறது. சம்மரைஸ் அப்படிங்கிறது வந்து மொத்தமாக இதில் இதை தான்ப்பா சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டென்ஸ் பண்ணி சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் சம்மரைசிங் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் அந்த கொஷனுக்கான ஆன்சராக நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதுக்கும் 10 மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ரைட்டிங் இருக்குது. ஃப்ரீ ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜென்ரலான ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் எஸ்ஸேஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுதான் ஃப்ரீ ரைட்டிங். அதுக்கும் 10 மார்க்ஸ். ஸோ 20 மார்க்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு vocabulary 10 மார்க்ஸு, அப்புறம் ரீடிங்கில் வந்து 20 மார்க்ஸ் இருக்குது, அப்புறம் ரைட்டிங்லேயும் 20 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஸ்ப்ளிட் அப். இந்த ஸ்ப்ளிட் வந்து எல்லா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் கோர்சஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இங்கிலீஷ் ஃபார் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் உள்ள கொஷின் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு மற்ற ஃபிசிக்கல் சயின்சஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸாக இருக்கட்டும், அல்லது லைஃப் சயின்சஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி பேட்டர்ன்லாம் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு மாடல் பாருங்கள். இந்த மாடலில் நான் வந்து எல்லாருக்கும் இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் நான் காட்ட போகிறேன். ஸோ அது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். இது யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து எடுத்த ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ உங்களுக்கு மற்ற ஃபீல்டில் ஃபிசிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரும் பார்க்கணும் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வெப்சைட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு செக்ஷன் இருக்கும். 2021 இருந்து 2020 அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணால் கூட கோர்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் உங்கள் டிகிரி என்ன, பிபிஏவா இல்லை பிகாமா, அந்த டிகிரியை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் கோர்சஸ்லாம் காட்டும். அதில் உங்கள் கோர்சஸில் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இது. அது அந்த லிங்க் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இதில் வந்து இங்கிலீஷ் ஃபார் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இப்போ ரஃபாக சொல்லியிருக்கேன். இப்போ இன் டீட்டெயிலாக கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். Let's get to the question paper now. ஸோ இதுதான் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ மாடல் கொஷின் பேப்பர் நான் சொன்ன மாதிரி vocabulary 10 மார்க்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதில் ஏ அப்படிங்கிற கொஷினுக்கு ஸோ எப்போதுமே நீங்கள் எழுதும்போது அந்த என்ன கொஷின் எழுதுறீங்க, இப்போ ஏ அப்படின்னா vocabulary 1 ரோமன் லெட்டர் 1 ஏல ரோமன் லெட்டர் 2 1க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் இந்த நம்பர்ஸை போட்டு எழுதுனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வேல்யூ பண்ணுறவங்களுக்கும் பேப்பர் எவாலுவேட் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட் மீனிங் அண்ட் ரைட் ஒன் சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன் யூசிங் த வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் வந்து ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டோட மீனிங் என்னன்னு ஃபஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 3 சாய்ஸ் இருக்குது. அதில் எது கரெக்டான மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு வே. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மீனிங் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இப்போ அந்த வேர்டு ட்ரேடுன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஸோ ஐ எம் டூயிங் அ ட்ரேட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லாட்டி ஐ எம் இன்டு ட்ரேட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது ஒரு சென்டென்ஸாக மாறிடுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ட்ரேட் அப்படிங்கிற ஏதாவது வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அந்த வார்த்தைக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற 3ல் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த வார்த்தை இருக்குல்ல மேலே, அந்த ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மீனிங் கண்டுபிடிக்கிறது, மீனிங் வச்சு தனியாக வச்சிடணும். மீனிங் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ அது ஒன்று. ஸோ அதே மாதிரி தான் பிஸ்னஸும். ஸோ பிஸ்னஸ்க்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் பிஸ்னஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். மை ஃபாதர் இஸ் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வாக்கியமாக நீங்கள் எழுத சொல்கிறாங்க. ஸோ உங்கள் சென்டென்ஸை நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறத அந்த வார்த்தையை வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கன்சியூமருக்கு மீனிங் என்ன, அதே மாதிரி இன்சூரன்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த கன்சியூமர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதுவீங்க. இன்சூரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதுவீங்க. ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த கொஷின் இருக்கும். ஸோ ஒரு 5 எண்ணம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். சரி, நீங்கள் என்ன எழுதணும், மீனிங் கண்டுபிடிக்கணும். மீனிங் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த கொஷினில் இருக்க அந்த வேர்டை வச்சே நீங்கள் ஒரு சென்டென்ஸும் எழுதுவீங்க. ஸோ அது ஃபஸ்ட் ஏ கொஷனுக்கு ஆன்சர் ஆகும். ஏல ரோமன் லெட்டர் 1லேருந்து ரோமன் லெட்டர் 5 வரைக்கும். ஸோ எந்தெந்த கொஷனுக்கு எந்தெந்த நம்பர் அப்படிங்கிறதும் கரெக்டாக போட்டுக்கும். ஸோ vocabulary அப்படிங்கிற கான்செப்ட்டில் பி கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா fill in the blanks in the words given in the box. ஓகே, ஸோ ஒரு பாக்ஸில் ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ் வச்சு இந்த fill in the blanks-ஐ நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த சென்டென்ஸை வாசிச்சுட்டு இதுக்கு கரெக்டான வேர்டு என்ன வரும் அப்படின்னு இந்த பாக்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு 5 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபில்லப்பும் நீங்கள் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஸ்ப்ளிட்னு தெரியல. 8 கொடுத்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது 5 மார்க்ஸ் கொஷின் தான் உங்களுக்கு வருது, 1 வேர்டாக. ஓகே, ஸோ இது யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருந்தால் ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஒரு 8 கொஷின் இருக்குது. மேபி டிபெண்ட்ஸ், 8 கொஷின் இருக்கலாம், இல்லை 5 கொஷின்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ்.
ஓகே. ஸோ அப்புறம் வந்து ஃபஸ்ட் செக்ஷன் முடிஞ்ச ஒக்காபுலரி. ஸோ ரெண்டுமே 5 மார்க்கு உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் டைப்பில் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் சென்டென்ஸ் எழுதுன மாதிரி ஃபஸ்ட்டு இதில் இருந்தது. இப்போ ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பேசேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த ஸ்ப்ளிட் அப்பில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 20 மார்க் அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பேசேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் அப்படின்னு கொடுத்து ஒரு பெரிய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜ் நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபாலோவிங் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம 20 மார்க் இருந்ததா, ஒன்று வந்து 10 மார்க்கு, இன்னொரு 10 மார்க்கு வரும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த பேசேஜை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே. வாட் யூ நோ அபவுட் மெயின் ஃபர்ஸ்ட் வெஞ்சர். ஸோ இது எல்லாமே 2 மார்க்கு. ஸோ 4 2 சார் 8 வந்துடும். ஸோ கம்ப்ளீட் த ஃபாலோவிங். ஸோ அக்கார்டிங் டு மெயின் டேஸ் இஸ் ஏ ப்ரீ ரெக்வஸ்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அந்த பேசேஜ் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாலே அதுக்கான ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுத முடியும். ஸோ இதுக்கு 2 மார்க்கு. ஓகேங்களா. ஸோ 5 கொஷின் இருக்குது. இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. டோட்டலி உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்குது. ஓகே. ஸோ டி கொஷின் பார்த்தீங்கன்னா, in a survey done in college recently, it was found that the students had varied preferences of reading. The result of the survey is given in the pie chart below. Why do you think students' preferences are so varied in modern times? Elaborate your reason. ஸோ ஒரு பை சார்ட் கொடுக்குறாங்க. எதை பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே நடந்திருக்கு காலேஜில், அதை பற்றின ஒரு பை சார்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்கள எலாபரேட் பண்ணது எதனால், என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ரிசல்ட் இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு பை சார்ட் கொடுக்குறாங்க. இந்த பை சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு அனலைசிஸ் மாதிரி நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீடிங் ப்ரிஃபரன்ஸ், அவங்க ரீடிங் ப்ரிஃபரன்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அது பர்சன்டேஜும் கொடுத்துருக்கணும். ஆனால் ஒரு சில இதில் அந்த பர்சன்டேஜ் வந்து மிஸ் ஆகுது. சரிங்களா. இப்போ 16%, 15%. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மாடலில் மேபி அது தெரியாமல் கொடுக்காம இருக்கலாம். அந்த பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்கணும். ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் ரீடிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு மேகசின், நியூஸ் பேப்பர், ஃபிக்ஷன், காமிக்ஸ்னு ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும்னா எப்படி எழுதிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும், இந்த சர்வே டன் காலேஜ் ரீசென்ட்லி இட் வாஸ் ஃபவுண்ட் தட். ஸோ அவங்க ரீடிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து நிறைய வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, why do you think students preferences are so varied in modern times? எதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வெவ்வேறு விதமான கைண்ட் ஆஃப் ஜானரில் ரீட் பண்ணுறாங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே this pie chart represent the reading preference of the students. அந்த கொஷின் இருக்கிறதே அதை எடுத்து எழுதிட்டு ஸோ அதை எலாபரேட் பண்ணி சொல்லுங்கள் எதனால் பண்ணுறாங்க. மாடர்ன் டைம்ஸில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் ஜானர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறாங்க, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ தே ஆர் டூயிங் வாட் தே லைக் அண்ட் தே ஆர் ப்ரிஃபரிங் டு ரீட் பர்டிகுலர் ஜானர்ஸ் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எலாபரேட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஓன் வியூஸ் நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஜானரில் படிக்கிறீங்க, நாவல்ஸ் படிக்கிறீங்க, ஃபிக்ஷன் படிக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் எலாபரேட் அபவுட் தட். ஸோ இல்லாட்டி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, உங்களுக்கு ஜென்ரலாக இதை பற்றின ஐடியா இருக்கும்போது ஸோ இதை நீங்கள் டெவலப் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி நீங்கள் இதை எழுதுனீங்க அப்படின்னா இட் வில் பி அ குட் எஸ்ஸே. ஓகேங்களா. இதுக்கும் எத்தனை மார்க் கொடுக்குறாங்க, 10 மார்க். அப்போ 20 மார்க் வந்துருமா. ஆக்சுவலாக இதில் வந்து சைடில் கொடுக்கல, மேலே இதுக்கு 10 மார்க்னா அப்போ இதுக்கும் 10 மார்க் வரும். சரிங்களா. அப்போ டோட்டலாக 20 மார்க்ஸ். ஸோ இது வந்து இதில் வந்து பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது பார் கிராஃபும் கொடுக்கலாம். ஸோ ஒரு இயர்லேருந்து இன்னொரு இயர் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, இந்த பர்டிகுலர் சேல் எப்படி இருக்குது, இந்த கார்ஸ் எப்படி இருக்குது, பைக்ஸ் எவ்வளோ விற்றுருக்காங்க இந்த பர்டிகுலர் இயரில், அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் ஸோ பை சார்ட்டு, பார் கிராஃப், லைன் கிராஃப், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் என்ன கிராஃப் கொடுத்துருக்காங்களோ அந்த கிராஃப் வச்சு நீங்கள் ஒரு கண்டென்ட், ஒரு பேராகிராஃப் எழுதுன மாதிரி இருக்கும். 10 மார்க்கு ஒரு எஸ்ஏ மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அது வந்து ரீடிங்கில் நம்ம பார்த்துருவோம். இதை வந்து ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எழுதுறீங்க. ஸோ இந்த கிராஃப் ரீட் பண்ணி ஸோ அது ரீடிங்கில் வந்துடுது. ஸோ 20 மார்க்ஸ் ரீடிங்கில் முடிஞ்சுது. ஓகே. இப்போ டோட்டலாக உங்களுக்கு 30 மார்க்ஸ் முடிஞ்சிருக்கு. 10 மார்க்ஸ் நம்ம வொக்காபுலரியில் பார்த்தோம், ரீடிங்கில் 10 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ரைட்டிங்கில் 20 மார்க்ஸ் இருக்குது மிச்சம். ஸோ ரைட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மேக்கிங் நோட்ஸ் அண்ட் சம்மரைசிங் சொல்லியிருப்போம் இல்லையா. ஒரு லாங் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த லாங் பேசேஜை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த பேசேஜை நல்லா தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அந்த பேசேஜ் ரீட் பண்ணது முன்னாடி கொஷின் படிச்சுட்டு அப்புறம் பேசேஜ் ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லை நோட் மேக் பண்ண போகிறீங்க. என்ன பண்ணுவீங்க, அதை படிச்சுட்டு இதை வந்து என்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ மொத்தமாக படிக்கும்போது இது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் embraces all those activities. So goods and services from the production center of the consumption centers connecting the two ends a series of processes such as trade, transportation, finance, storage and publicity which form the various branches of commerce. ஸோ காமர்ஸை பற்றி ஜென்ரலாக பேசுகிறாங்க. ஸோ காமர்ஸ் அப்படிங்கிற மெயின் டைட்டிலாக வச்சுட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ்னு போட்டுட்டு ஸோ டேக்கிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்,
அப்புறம் கன்செப்ஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பாயிண்டாக ஜாட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று ரிலேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அது ரெண்டாக பிரியுது அப்படின்னா ஒரு லைன் மாதிரி போட்டு அது ரெண்டாக டிவைட் பண்ணலாம். 2 டைப்பாக இருக்குது அப்படின்னா அது டைப் மாதிரி போடலாம். ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான இப்போ ஒரு சொல்கிறது காமர்ஸ் ஹெட்டிங் போட்டு அது எப்படி நீங்கள் நோட்ஸ் மாதிரி எழுதுவீங்க. ஒரு டாபிக் வந்து இப்போ எழுதிட்டு அதுக்கு சப் டாபிக் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த டாபிக் இருக்கிற மாதிரி. ஸோ நோட் மேக்கிங் அப்படின்ட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்கே இருக்குது உங்கள் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் புக்கில். அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடலே இருக்கும். அந்த மாடல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி நீங்கள் நோட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் புக்கில் உங்களுடைய உங்களுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்னால் அதில் போய் பாருங்கள், ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் அதில் பாருங்கள், இல்லை காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த புக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நோட் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதுக்குள்ளே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஐடியா ஹவு டு டூ இட். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னவும் பண்ணணும், சம்மரைஸும் பண்ணணும். சம்மரைஸ்னால் இவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு பேராகிராஃபாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்களோட ஓன் வேயில் எழுதலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷில் ஓனாக எழுத தெரியாது அப்படின்னா இன்கேஸ் உங்களால் தெரியல அந்த டைமில் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ முக்கியமான லைன்ஸ் மட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சம்மரைஸ் மாதிரி நீங்கள் அதே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் எழுத ட்ரை பண்ணலாம். திஸ் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ வில் நாட் பி ஏபிள் டு ரைட் ஆன் தேர் ஓன். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்கிறேன், இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கே தெரியும் அப்படின்னா உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் சம்மரைஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு வைக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ. ஓகே, ஸோ ஒரு சின்னதாக ஒரு சம்மரைஸ் மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு பேராகிராஃபில் எழுதுகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நோட் மாதிரி எடுத்துகிட்டு நோட் மேக்கிங் பண்ணிவிட்டு அது கீழே அது என்ன சொல்கிறாங்க இந்த பேசேஜில் அப்படிங்கிறத சம்மரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? சுருக்கமாக சொல்லணும், அதுதான் சம்மரைஸ், அவ்வளோதான். ஸோ அப்புறம் ஃபைனலாக நம்ம எஃப் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ஏதாவது ஒரு எஸ்ஸே எழுதணும். ஃப்ரீ ரைட்டிங்கில் இது வருது. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் யுவர் வியூஸ் ஆன் ஆன்லைன் எஜுகேஷன், டு யூ திங்க் இட் வில் பிகம் தி நார்ம் இன் த ஃபியூச்சர். ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் பற்றி உங்கள் வியூஸ் என்ன, இதுதான் ஃபியூச்சரில் ஒரு நாமாக மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். வாட் டு யூ பிளான் டு டூ இன் தி நெக்ஸ்ட் 10 years, வாட் கரியர் would you want to choose, explain your views in 3 or 4 paragraphs. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக தான் இருக்கும். உங்களுக்கு ஜென்ரல் டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் எதுனாலும் கேட்கலாம். ஸோ ஃப்ரீ ரைட்டிங் இதுக்கு பேர். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நிறைய படிச்சுட்டு போய் எழுதணும், மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதணும் அப்படின்னு இந்த எக்ஸாம்க்கு இல்லை. சிம்பிளாக நீங்கள் உங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஓனாக எழுதுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து வெப்சைட்டில் நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த கொஷின் பேப்பர். டோட்டலி உங்களுக்கு 50 மார்க்ஸ்க்கு அந்த கொஷின் இருக்கும். ஸோ எல்லா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்க்கும் இதே பேட்டர்ன் தான் இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் கண்டென்ட் மட்டும் இது வந்து காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறனால காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. இதுவே நீங்கள் உங்கள் மேஜர் இருந்ததுன்னா அது உங்கள் மேஜர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய நினச்சது. ஸோ ஐ ஹவ் மேட் இட் clear for you. So if you have any doubts, you can always ask. Thank you for watching this video. See you in the next video.